அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை 2 ராஜாக்கள் 3:17 படி, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரை நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை, இது தீர்க்க தரிசனமாக எலிசாவை கொண்டு கர்த்தர் பேசின வார்த்தை. மோவாபியருக்கு முறியடிக்கப்படுவதற்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தை எலிசாவுமே இறங்கி அப்போது பேசின வார்த்தை. இந்த வசனத்தின் பிரகாரமாக நாம் நினைக்காத, அறியாத, எட்டாத பெரிய காரணை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார், செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா, நன்றி ராஜா. ஏசப்பா, நீ இல்லாத இருக்கிறப்ப அழைக்கிற தேவன், முடியாததை முடிக்க பண்ணுகிற தேவன் அப்பா. ஏசப்பா, எனக்கு வேலை கிடைக்குமோ, குழந்தை பாக்கியம் கிடைக்குமோ, பிஸ்னஸில் நான் முன்னேறுவேனா, எனக்கு படிப்பு நல்லா வருமா, எனக்கு திருமணம் கைக்கூடி வருமா, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, நானும் மனைவி ஒன்று சேருமா, இப்படி ஆண்டவரே ஏசப்பா சோத்திரங்கள் இப்படி கதறி கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள், ஆண்டவரை முடியாத காரியத்தை முடிக்க பண்ணுகிற தேவன் நீர் எங்கள் கூட இருக்கிறீங்க தகப்பனே. ஏசப்பா சோத்திரங்க தவி, நீர் பணிவிட தூதரை கொண்டு ஆண்டவரை அறியாது எட்டாது பெரிய காரணங்கள் எங்களுக்கு செய்யுங்க தகப்பனே. ஏசப்பா சோத்திரங்க தவி, எதிர்பார்க்கிற காரியம் கைகூடி வரும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா சோத்திரங்க தவியும். ஆண்டவரை உடைய தேவ பிள்ளைகள் தகப்பனை ஒரு நாளும் வெக்கப்பட்டு போயிடக்கூடாது ராஜா, தலைநிமிர செய்யுங்க தகப்பனே. ஏசப்பா சோத்திரங்க தவி, துதி கன மகிமையாவையும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். மீட்பெரும் இரட்சகமாகிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே, ஆமேன்.